ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. துளசி மகாத்மியம் 16 அத்தியாயத்தில் முதல் அத்தியாயம். முன்னொரு காலத்தில் சொர்க்கலோகத்தில் சுதர்மா என்கிற தேவசபையில் 30 முக்கோடி தேவர்கள் புடைசூழ வீற்றிருந்த தேவேந்திரன் தேவகுருவான தன்னுடைய ஆசாரியராகிய பிருகஸ்பதியை தொழுது மேல் சொல்லப் போகிற விஷயத்தை கேட்டுக்கொண்டான் என்பதை சூதபுராணிகர் சனகாதி மகரிஷிகளுக்கு சொன்னார். தேவேந்திரன், ஓ ஆசாரியரே, மிகவும் பயங்கரமான கலியுகத்தில் சகல பிராணிகளும் கெட்ட நடவடிக்கை உள்ளவர்களாயும் துக்கிதர்களாயும் நல்மார்க்கத்தை விட்டவர்களாயும் எப்பொழுதும் சம்சார சாகரத்தில் வாழ்ந்தவர்களாயும் ஜாதி கலப்புடையவர்களாயும் தங்களுடைய விருத்திகளை விட்டவர்களாயும் எல்லோராலும் நித்திக்க தகுந்த நடவடிக்கையுடையவர்களாயும் ஹிம்சர்களாயும் இருக்கப் போகிறார்கள். இப்படி தர்மம் குறைந்து அதர்மம் மேலிட்டபடியால் முத்திக்கு ஏதுவான மார்க்கம் நசித்து போகுமே. அந்த சனத்திலேயே சம்பத்துக்களும் குறைந்து போய்விடுமே. ஆகையால் எந்த உபாயத்தினால் தர்மார்த்த காமமோட்சம் என்கிற 4 வித புருஷார்த்தங்களும் சித்திக்குமோ அப்படிப்பட்ட சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதான உபாயத்தை திருஞானங்கரான தேவரீர் அடியேனுக்கு கிருபையாய் அருள் செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறேன் என்றான். அதற்கு பிருகஸ்பதி, ஓ தேவேந்திரனே, 3 லோகத்திற்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான துளசி தேவியினுடைய மகாத்மியத்தை சொல்லும்படி நான் முன்னமேயே உன்னால் கேட்கப்பட்டிருக்கிறேன். யாவனொருவன் அந்த துளசி தேவியை தன் தோட்டத்தில் வைத்து வளர்க்கிறானோ அவன் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கடாட்சத்திற்கு ஆவான் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த தேவி எந்த இடத்தில் வாசம் பண்ணுகிறாளோ அந்த இடத்தில் சர்வ சம்பத்தும் நர்த்தனம் செய்யும். அத்தேவியினுடைய பிரபாவத்தை 100 கோடி கல்பங்கள் சொன்னாலும் என்னால் சொல்ல முடியாது. ஆகினும் அந்த பிரபாவத்தை கிரண்யகசிபுனுடைய புத்திரரான பிரகலாதாழ்வான் பூமியின் புத்திரனான நரகாசுரனுக்கு சொல்லியிருக்கிறார். அதை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், கேளும் என்று உரைக்கத் தொடங்கினார். முன்னொரு காலத்தில் பிரகலாதாழ்வான் எவனொருவன் துளசி தேவி நித்தியம் பூஜை செய்கிறானோ அவன் இந்த லோகத்தில் இஷ்டமான சுகங்களை அனுபவித்து முடிவில் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான். எவ்விடத்தில் துளசி காஷ்டம் பிடி அளவேனும் இருக்கிறதோ அவ்விடத்தில் நாராயணன் முதலான தேவர்கள் நித்தியவாசம் செய்கிறார்கள். துளசி காஷ்டத்தினுடைய பிரபாவத்தை படிக்கிறவனுக்கும் கேட்கிறவனுக்கும் இவ்வளவுதான் பலனென்று அளவிட முடியாது. மிகவும் பரிசுத்தமாயும் பாபகரமாயும் இருக்கிற அப்படிப்பட்ட துளசி காஷ்டத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லுகிறேன், சிரத்தையோடு கேட்க கடவீர். தலங்களினாலேயும் புஷ்பங்களினாலேயும் பழங்களினாலேயும் ஜலங்களினாலேயும் வேர்கிளை இவை முதலியவைகளினாலேயும் பகவானை பூஜிப்பதை காட்டிலும் துளசி தலத்தினால் பூஜிப்பது மிகவும் சிரேஷ்டம். எவனுடைய சரீரமானது துளசி காஷ்டத்தினால் கொளுத்தப்படுகிறதோ அவனுடைய சரீரமானது சகல பாபங்களையும் போக்கடித்துக் கொள்ளுகிறது. துளசி மாலையை அணிந்து கொண்டு எவன் பிராணனை விடுகிறானோ அவனுடைய சரீர சம்பந்தமான சகல பாபங்களும் போய்விடுகின்றன. துளசி தீர்த்தத்தை ஒரு தடவை பானம் செய்தாலும் நினைத்தாலும் அவனுடைய பாபங்கள் சிம்மத்தினால் துரத்தப்பட்ட யானை கூட்டம் போன்று ஓடுகின்றன. துளசி காஷ்டத்தினால் கொளுத்தப்பட்டவனுக்கு மறுஜன்மம் கிடையாது. அவனும் உத்தம பதவியை அடைகிறான். அநேக கட்டைகளை பரப்பி நடுவில் ஒரு துளசி காஷ்டத்தை வைத்து எவனொருவன் கொளுத்தப்படுகிறானோ அவனுடைய கோடி கல்பங்களாக செய்து வந்த பாவங்கள் போய்விடுகின்றன. மறுபடியும் திரும்பி வராத ஸ்தானத்தை அடைகிறான். அக்கினியில் துளசி காஷ்டத்தை போட்டு அதில் எவன் ஹோமம் செய்கிறானோ அந்த ஹோமம் அவனுக்கு அக்னிஷ்டோம தியாகத்தினுடைய பலத்தை கொடுக்கக்கூடியது. எவன் துளசி காஷ்டத்தினால் பகவானுக்கு தூபம் போடுகிறானோ அவன் 100 யாகத்தினுடைய பலத்தையும் 1000 கோதான பலத்தையும் அடைகிறான். துளசி காஷ்டாக்கினியில் அன்னம் செய்து எவனொருவன் பகவானுக்கு நைவேத்தியம் செய்கிறானோ அவனால் கொடுக்கப்பட்ட அந்த அன்னம் மேரு பர்வதத்திற்கு சமானமாகும். துளசி காஷ்டாக்கினியால் தீபம் எவன் சமர்ப்பிக்கிறானோ அந்த ஒரு தீபம் 1000 தீபம் சமர்ப்பித்த புண்ணியத்தை கொடுக்கிறது. யாவனொருவன் துளசி காஷ்டத்தினால் சந்தனம் சேர்த்து 1 மணி அளவு சந்தனம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சாத்துகிறானோ அவனுக்கு சமானமான பிராமணன் பூலோகத்தில் கிடையாது. எந்த தினத்தில் துளசியினுடைய வேரின் மண்ணை பூசிக்கொண்டு ஹரி பூஜை செய்கிறானோ அந்த தினமானது 100 தினத்தில் செய்த பூஜா பலத்தை தருகிறது. எவனுடைய வீட்டில் பகவானுக்கு சந்தனத்திற்காக துளசி காஷ்டம் எவ்வளவு காலம் வைக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு காலம் மட்டும் உண்டான பலத்தை சொல்கிறேன், கேளும். தினந்தோறும் 10,000 படி எல்லை தானம் செய்தால் வரும் பலத்தை எவனொருவன் துளசி காஷ்டத்தை வைத்திருக்கிறானோ அவன் பகவானுடைய அனுகிரகத்தினால் அடைகிறான். யாவனொருவன் சிரார்த்த
தினத்தில் துளசி காஷ்ட சந்தனத்தை பித்ருக்களுக்கு சமர்ப்பிக்கிறானோ அவன் 108 சரார்த்தத்தினுடைய பலத்தை அடைகிறான். மற்றும் அந்த சந்தனத்துடைய பரிமளத்தினால் திருப்தியுள்ளவர்களாய் கருடாரூடர்களாய் ஹரிபதத்தை அடைகிறான். துளசி காஷ்டாக்கினியில் எவன் சிரார்த்த காரியத்தை நடத்துகிறானோ அவன் பித்ருக்களுக்கு 1000 சிரார்த்தத்தினால் உண்டாகிற பிரீதியை உண்டு பண்ணுகிறான். சிரார்த்த தினத்தில் வரிக்கப்பட்ட பிராமணர்களுக்கு எவன் துளசி காஷ்ட சந்தனத்தை பூசி போஜனம் செய்விக்கிறானோ அவனுடைய அந்த பித்ருக்கள் 10000 கோடி கல்பத்தில் புசித்த திருப்தியை அடைகிறார்கள். சிரார்த்த தினத்தில் பகவானுக்கு துளசி தளம் சேர்த்த தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை நிமிந்திரன பிராமணர்களுக்கு கொடுத்து புசிக்கிறவனுடைய பித்ருக்கள் மிகவும் திருப்தி அடைகிறார்கள். துளசி காஷ்டத்தினால் நரசிம்ம பிரதிமை செய்து எவன் அர்ச்சிக்கிறானோ அவன் தினந்தோறும் அஸ்வமேத பலத்தை அடைகிறான். கெட்ட நடத்தையுடைய பிராமணன், மூர்க்கன், அயலானுடைய ஸ்திரீ, சங்கமமுடையவன், பஞ்சமகா பாதகன், நல்மார்க்கத்தை விட்டவன், வேடன், சூத்திரனிடத்தில் அடிமைப்பட்டவன், சொக்கட்டான் ஆடுகிறவன், துர்ஜனன், செய்த நன்றி மறந்தவன், நமக்கு மேல் ஒருவரும் கிடையாதென்பவன், எப்போதும் சூத்திர ஸ்திரீயிடத்தில் சங்கமம் உடையவன், இப்படிப்பட்டவர்கள் துளசி தீர்த்தத்தை பானம் செய்த மாத்திரத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய பதவியை அடைகிறார்கள். துளசி காஷ்டத்தினால் ராமன், கிருஷ்ணன், ஜெயகிரீவன், வாமனன் என்கிற அவதாரங்களை பிரதிமையாக செய்தும் அதே காஷ்டத்தினால் சீதை, பூதேவி, மகாலட்சுமி, துளசி, புவனேஸ்வரி, துர்க்கை இவர் முதலான தேவிகளையும் பிரதிமையாக செய்தும் எவன் தினந்தோறும் அர்ச்சிக்கிறானோ அவனுக்கு இவ்வளவுதான் பலன் என்பதை வைகுண்டநாதனான பகவானாலும் சொல்ல முடியாது. பகவானுடைய சரீரத்தில் சாத்தின துளசி சந்தனம் இவைகளை எவன் ஒருவன் தன்னுடைய சரீரத்தில் தரித்து கொண்டு பகவான் நாமத்தை ஜபம் செய்கிறானோ அவனுக்கு அந்த ஜபம் மேலும் மேலும் அதிகமானால் அஸ்வமேத பலத்தை கொடுக்கிறது. துளசி காஷ்டத்தினால் மாலை செய்து கையில் வைத்து எண்ணிக்கொண்டு ஜபம் செய்கிறவன் அளவிடக்கூடாத பலத்தை அடைகிறான். துளசி மணியை யக்ஞோப விதத்திலும் கழுத்திலும் காதிலும் சிரசிலும் அணிந்து கொண்டு எவன் ஜபம் செய்கிறானோ அவன் அஸ்வமேத பலத்தை அடைகிறான். தினந்தோறும் யாவனொருவன் இந்த துளசி காஷ்ட மகாத்மியத்தை பாராயணம் செய்கிறானோ அவன் தேவர்களினால் பூஜிக்கப்பட்டவனாய் நற்கதியை அடைகிறான். தட்சாயன, உத்ராயண புண்ணிய காலங்களிலும், கிரகண காலத்திலேயும், பஞ்சபாவங்களிலேயும், கெட்ட சொப்னத்திலேயும், சிரார்த்த காலங்களிலேயும், சிறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதும், கெட்ட ரோகத்தினால் துன்பப்படுகிற காலத்திலும், அகாரணமான பிராண வியோக காலத்திலும், அந்திம காலத்திலேயும் அவசியம் எவன் இதை ஜபிக்கிறானோ அவன் மறுபடியும் திரும்பி வராததான உத்தம பதவியை அடைந்து ஆனந்தத்தை அடைகிறான் என்று கூறி அருளினார். ஸ்ரீ பாத்ம புராணத்தில் துளசி மகாத்மியத்தில் துளசி காஷ்ட வைபவம் என்கிற முதல் அத்தியாயம் சம்பூரணம்.